ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த ஷேர் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ. நம்ம டிஆர்பி சைடில் இருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் இந்த 2026 டெட் எக்ஸாம் 2 டைம் வரப்போகுது அப்படிங்கிறது. 2 டைம் வரப்போகுதுன்னு இருந்தாலுமே எக்ஸாம் வருமா வராதான்னு நிறைய டவுட்டில் இருந்தோம் இல்லையா? அவங்க எல்லாத்துக்குமே இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஆல்ரெடி நம்ம சேனலில் ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணவங்களுக்கு கம்பல்சரி தெரியும். 2 டைம் எக்ஸாமுங்கிறப்பயே நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். ஸ்பெஷல் டெட் எக்ஸாம் அதாவது ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு எக்ஸாம் வரலாம். ஃப்ரெஷ்ஷா இருக்கவங்களுக்கு ஒரு எக்ஸாம் வரலாம் அப்படிங்கிற மாரி நம்ம சொல்லியிருந்தோம். நம்ம சொன்ன மாரியே தான் டிஆர்பிலேருந்து என்ன இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா, பேப்பர் 1, பேப்பர் 2க்கான எக்ஸாமுக்கான டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பேப்பர் 1, பேப்பர் 2 எக்ஸாம் டேட் வந்துருச்சு அப்படிங்கிறதுக்காக, இது நம்ம எல்லாருமே எழுதலாம் அப்படிங்கிற மாரி நெனச்சிராதீங்க. ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா, இன்னைக்கு அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு டீச்சர் எலிஜிபிலிட்டி எக்ஸாம். அதாவது டெட் எக்ஸாம் தான். பேப்பர் 1, பேப்பர் 2 தான். ஆனா, இது யார் எழுத முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நோட்டிஃபிகேஷன்லேயே அந்த இது ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணதுலேயே குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? ஃபார் ஒர்க்கிங் டீச்சர்ஸ் அதாவது வேலையில இருக்க ஆசிரியர்கள். அது இடைநிலை ஆசிரியர்களா இருந்தாலும் சரி. அதாவது 1வதுலேருந்து 5வது வரைக்கும் கிளாஸ் நடத்துற டீச்சரா இருந்தாலும் ஓகே. இல்ல 6வதுலேருந்து 10வது வரைக்கும் கிளாஸ் நடத்துற டீச்சரா இருந்தாலும் ஓகே. ஒர்க்கிங்ல இருக்க டீச்சர்ஸ் அதாவது ரிட்டயர்மெண்ட் ஆகுறதுக்கு 5 வருஷத்துக்கு அதிகமா இருக்க எல்லாருமே டெட்டு பாஸ் பண்ணாம வேலைக்கு போயிருந்தாங்கன்னா, கம்பல்சரி இந்த இதில பாஸ் பண்ணணும். பண்ணாதான் போஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஹைகோர்ட் ஆல்ரெடி ஒரு உத்தரவு போட்டிருந்தாங்க இல்லையா? அந்த உத்தரவ நிறைவேத்துறதுக்காக தான் ஒர்க்கிங்ல இருக்க டீச்சர்ஸ் அவங்க எழுதுறதுக்காக தான் கம்மிங் ஜூலைல எக்ஸாம் வருது. அப்போ மத்தவங்களுக்குலாம் எக்ஸாம் இல்லையா அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. நம்ம எல்லாத்துக்குமே டிசம்பர்ல வர எக்ஸாம் தான் நம்ம எழுத போறது. ஸோ, நீங்க உடனே இந்த சின்ன இயர் எண்ட் வரைக்கும் இருக்குல்ல, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விடாதீங்க. ஏன்னா கடவுள் வந்து நமக்கு இன்னும் கூட டைம் குடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கான்ஃபிடென்ட்டா நம்புங்க. எவ்வளோ விஷயங்கள் படிக்கலையோ அது எல்லாமே தேடி தேடி படிக்க ஆரம்பிங்க. நமக்கு ரொம்பவே டைம் இருக்கு. ஸோ, நல்ல தைரியமா, சந்தோஷமா படிக்கலாம். தயவு செஞ்சு எக்காரணத்து கொண்டும் டிசம்பர் மாதம் தானே அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தள்ளி போடாதீங்க. யார் ஒருத்தர் இப்போ நம்ம பண்ணுற ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கலாம், எக்ஸாம் வரப்போ எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லி கான்ஃபிடென்ட்டோட ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ, அவங்களால தான் இந்த எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ண முடியும். இப்போ ஒர்க்கிங்கில் இருக்க டீச்சர்ஸ்க்காக தான் இந்த அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இது பாருங்க. என்ன அப்படின்னா, பேப்பர் 1, பேப்பர் 2 இது வந்து ஒன்லி ஃப்ரம் த எலிஜிபிள் ஒர்க்கிங் டீச்சர்ஸ் ஹூ ஆர் அப்பாயிண்டட் ஆன் பிஃபோர் 1/9/25க்கு முன்னாடி யார் யாரெல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூலில் அப்பாயின்மெண்ட் ஆனாங்களோ அவங்க எல்லாருமே எஸ்ஜிடி டீச்சர்ஸாக இருக்கலாம், இல்லை பிடி அசிஸ்டண்ட்டாக இருக்கலாம். எந்த கிரேடில் இருக்க டீச்சர்ஸாக இருந்தாலும் ஒர்க்கிங்கில் இருக்க டீச்சர்ஸ் எழுதுறதுக்கான எக்ஸாம் இது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க. அந்த எக்ஸாமுக்கான டேட் நோட்டிஃபிகேஷன் வந்து இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு ஆன்லைன்ல எப்போ நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படின்னா 18/2 பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. எப்போ லாஸ்ட்டாக முடியுது அப்படின்னா ஏப்ரல் 10ஓட முடியுது. ஓகேங்களா? அடுத்து ஏதாவது நீங்கள் கரெக்ஷன்ஸ் பண்ணணும் அப்படின்னா ஏப்ரல் 11லேருந்து 13 வரைக்கும் நீங்கள் பண்ணிக்கலாம். இதுதான் இவங்க கொடுத்துருக்காங்க. பேப்பர் 1க்கான எக்ஸாம் எப்போ அப்படின்னா ஜூலை 4 கொடுத்துருக்காங்க. பேப்பர் 2க்கு வந்து ஜூலை 5க்கு கொடுத்துருக்காங்க. ஸோ டீச்சர்ஸ்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஜாப்ல இருக்க டீச்சர்ஸ் கண்டிப்பா இது ரொம்ப அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெறைய பேர் பயத்தோடவும் இருப்பாங்க. ஏன்னா, இத போய் நம்ம மறுபடியும் எழுதணுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் பெருசா எடுத்துக்க வேண்டாம். கண்டிப்பா தொடர்ந்து யாரா இருந்தாலும் முயற்சி பண்ணுங்க. உங்களுக்கு நல்லதே நடக்கும். அடுத்தது கீழ குடுத்துருக்காங்க பாருங்க. எலிஜிபிலிட்டி டூ ரைட் டீச்சர்ஸ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஃபார் ஒர்க்கிங் டீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, எந்த டீச்சர்ஸ்லாம் இதில எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துருப்பாங்க. அடுத்து பேப்பர் 1, பேப்பர் 2க்கு யார் எழுதுவாங்க? என்னென்ன ப்ரொசீஜர் அப்படின்னு குடுத்துருப்பாங்க. கீழ இதில வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரக்சர் அண்ட் கன்டென்ட்ல பேப்பர் 1க்கு என்னென்ன இது பேட்டர்ன்ல எக்ஸாம் வரும் அப்படிங்கிறது குடுத்துருக்காங்க. அதே மாரி கீழ பேப்பர் 2க்கும் குடுத்துருக்காங்க. ஸோ டிஆர்பி சொன்ன மாரியே 2 டெட் எக்ஸாம்ல 1 டெட் எக்ஸாம ஸ்பெஷல் டெட்டா கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. அப்ப அடுத்த எக்ஸாம் ஃப்ரெஷர்ஸ் ஆன நமக்கு தான். ஸோ இந்த வீடியோவ ஃப்ரெஷர்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா, இந்த டிசம்பர் எக்ஸாம்ல கண்டிப்பா நம்ம போஸ்டிங் வாங்கணும்னு நெனச்சுட்டு தைரியமா படிங்க. உங்க முயற்சிய விட்டுறவே விட்டுறாதீங்க. யார் ஒருத்தர் கன்சிஸ்டன்சியோட விடாமுயற்சியோட படிக்கிறீங்களோ, அவங்க மட்டும் தான் சாதிக்க முடியும். ஸோ நம்ம எப்பவுமே
சோதனைய தாங்குற மனுஷனா மட்டும் இருக்கக்கூடாது. சாதனைகளையும் சேர்த்து ஜெயிக்கிற மனுஷனா இருக்கணும். ஓகேங்களா? ஏன்னா நம்ம பிறந்தது எல்லாமே சாதிக்க பிறந்தோம் தான். ஓகே. பாய். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். நெறைய பேத்துக்கு குழப்பமும் போயிருக்கும். இதுக்கு மேல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க.